பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையான அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. விசுவாசிகள் தேவனால் பிறந்தபடியால் அவர்கள் அன்பு கூறுவதில் தேவனை போலிருக்க வேண்டும். இங்கு கூறப்படுவது தெய்வீக அன்பு, அகாப்பே. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளமும் போலவும் இருப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனிடத்திலிருந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அளிக்கப்படுகிறது. யோவான் 17:26 நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அது பூமியில் குடும்பத்தினரிடமோ நண்பர்களிடமோ காட்டப்படும் அன்பு அல்ல. அந்த அன்பு தன்னலமற்றது. அது பிறருக்கு பணிவிடை செய்வதும் அவர்களை ஆசீர்வதிக்கிறதும் ஆவிக்குரிய நன்மைகளை அவர்களுக்கு செய்யும் அன்பு. இது தேவன் தமது குமாரனை நமக்காக மரிக்க கொடுத்ததில் விளங்குகிறது. மறுபடியும் பிறந்து தேவனை அறிந்தவர்களை நாம் அறிந்து கொள்ள இதுவே அத்தாட்சியாகும். இந்த அன்பு அதை உடையவர்களுடைய செய்கையினால் வெளிப்படுத்தப்படும். பிரியமானவர்களே, அன்பில்லாதவன் அவன் தேவனை அறியான் என்று 8ஆம் வசனத்தின் ஆரம்ப பகுதி சொல்லுகிறது. இங்கே நாம் தேவனால் உண்டாயிருக்க மனிதர்கள், நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவதையே அல்லாமல் நமக்கும் வேறொரு கடன்கள் இருக்கக்கூடாது. தேவன் எப்படி அன்பாய் இருக்கிறாரோ நாமும் அவரால் பிறந்தவர்கள், நாமும் நம்மை சுற்றி சார்ந்து வாழ்கிற ஒவ்வொருவரிடத்திலும் தேவனுடைய அன்பு விளங்கும்படி நாமும் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். இப்போ உள்ள காலகட்டத்திலே அன்பை சொல்லுவதும் அன்பை எதிர்பார்ப்பதும் அன்பாய் இருப்பார்கள் என்று நினைப்பதும் கூடாத காரியம். ஆனால் இது கிறிஸ்து இயேசுவினுடைய கட்டளையாய் இருக்கிறது. நான் ஒருவரிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒவ்வொருவரிடத்திலும் ஒருவர் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆகவே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், நாமும் அன்புள்ளவர்களாய் காணப்படுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள, ஒருவரிடத்தில் ஒருவர் நாங்கள் அன்புள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் அவருடைய வாழ்விலே காணப்படுகிற கசப்புகளோ வெறுப்புகளோ எந்த ஒரு பகைமைகளோ இருக்கும் என்றால் அவைகளை நீர் மாற்றி உம்முடைய அன்பை நீர் கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.